மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நீங்க சொன்ன மாதிரி விருதுகள் அது எல்லாமே எப்படி சாத்தியம்னா அதுக்கு மந்திரம் ஒண்ணுதான், உழைப்பு. நீங்க சாய்பாபா மடியில உட்கார்ந்து அவர் தான் உங்களுக்கு கீதா சுதான் பேரே வச்சது இல்லையா? அந்த நாட்டில் பத்தி கொஞ்சம் மற்றவங்க சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா, அதை சொல்லுங்களேன். அதனால நான் பாபா காலண்டியே உட்காந்துருப்பேன், காலை பிடிச்சி விடுவேன், மடியில ஏறி குதிப்பேன், அப்புறம் தலைமுடி எப்படி இப்படி ஒத்த விரல்ல எப்படி சுட்டுவேன். ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் பழகிருக்கேன். எந்த காம்படிஷன் எங்க நடந்தாலும் அம்மா போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுவா என்னோட பேரை. அம்மாக்கோசரம் அம்மா சொல்றாளே அப்படின்றதுக்கோசரம் அந்த காம்படிஷன் போவேன். அங்க போய் உட்காண்டா அங்க TM தியாகராஜன், அப்புறம் MS கோபாலகிருஷ்ணன் சார், TN கிருஷ்ணன் சார், இவங்க எல்லாம் பேனல்ல உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நாளிதழில் ஸ்காலர்ஷிப்ஸ் அவார்டு அப்படின்னு என் பேரும் அதுல இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் MLV அம்மா மீட் பண்ணோம். ஸோ அந்த பேப்பர்ல பார்த்தோன்னா அம்மா குதிக்கிறா, அப்பா குதிக்கிறா, எனக்கு மட்டும் இப்போ ரஹ்மான் சார் ரிதம் நிறைய யூஸ் பண்ணார் முதல்லலாம். இப்போ இந்த புஷ்பால சிட்டு பாடினார் இல்லையா, அலட்சியமா பாடியிருக்காரு. சமீபத்தில் நீங்க அதிகமா முணுமுணுத்த பாட்டு எது? இப்ப புஷ்பா பாட்டு தான். உங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாத்தையும் யாரோ ஒரு தோழிகிட்ட சொல்வீங்களே, அந்த தோழி பேர் என்ன சொல்லலாமா? அனல் மேலே பனித்துளி, அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி, இவைதானோ இவளினி. வாவ் தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் ஒரு மிகச்சிறந்த பாடகியை சந்திக்க போகிறோம். போட்டியான கர்நாடக சங்கீத உலகில் ஒரு பாடகி புகழ் உச்சியை அடைவது என்பது சாதாரண விஷயமே அல்ல. அதற்கு மிகப்பெரிய உழைப்பு வேண்டும். புகழ் உச்சியை அடைந்த பின்பு அதை தக்க வைத்துக் கொள்வது என்பது அது இன்னும் சிரமமான காரியம். ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, ஏறத்தாழ 25 ஆண்டுகள் அந்த புகழை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் என்றால் அது அசாதாரணமானது, பிரமிப்பானது கூட. அப்படிப்பட்ட ஒரு அதிசய பாடகியை தான் நாம் இன்று சந்திக்க போகிறோம். வெல்கம் பத்மபூஷன் சங்கீத கலாநிதி சுதா. நமஸ்காரம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதுவும் இந்த நிமிஷம் வாவ் தமிழாக்கு ஒரு சந்திப்புல சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய எனர்ஜி லெவல், உற்சாகத்தை பார்க்கும்போது கவிதை நடையில சொல்லணும்னா உற்சாகமே உன் பெயர் தான் சுதாவோ என்று சொல்ல தோன்றுகிறது. இந்த உற்சாகத்தை, இந்த எனர்ஜியை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க பல ஆண்டுகளாக? அது நம்ம கண்ணோட்டம் தான். இந்த வாழ்க்கைன்றது ஒரு பெரிய ஒரு ரெயின்போ மாதிரி, ஒரு வானவில் மாதிரி. அதுல பல கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸ்ன்னு சொல்றது சந்தோஷம், சில வேளை கொஞ்சம் ஒரு தொய்வு, சில வேளை ஒரு துக்கம், சில வேளை எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், அப்படி பல இமோஷன்ஸ் வரைச்சே நாம அந்த வானவில் உள்ள அந்த கலரோட பிரமிப்பிலேயே நம்ம வாழணும். நாட் வாட் த கலர் பிரிங்ஸ் யூ. ஸோ அந்த ஆட்டிடியூட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சரி, இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சரி, அந்த ஆட்டிடியூடை நம்ம எப்போதுமே பாசிட்டிவா, இதையும் தாண்டி நம்ம போகலாம், இதுன்னு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைச்சு அதை தாண்டக்கூடிய ஒரு சேலஞ்சை நம்ம மனசுல ஒரு வில் பவரா மாத்தினோன்னு கண்டிப்பா அது ஐ திங்க் இட்ஸ் பிக் ஒரு தூண் மாதிரி, ஒரு சப்போர்ட், பெரிய தன்னம்பிக்கையும் கூட. கரெக்ட். சரி, நீங்க MLV அம்மாவோட மறைவுக்கு பிறகு 1990க்கு அப்புறம் நீங்க தனியா சோலோ கச்சேரி உட்கார்ந்தீங்க. ஸோ 1990 இப்போ 32 வருஷம் நெடிய பயணம், பெரிய சக்சஸ்ஃபுல் பயணம், பல உயரங்கள், பல விருதுகள். இந்த இந்த நெடிய பயணத்தை நீங்க திரும்பி பார்க்கும்போது நீங்க நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்களா? உங்க மனநிலை இப்ப எப்படி இருக்கு? நீங்க சொல்றதுக்கு ஒரு சிறு மாற்றம் நான் இப்ப உள்ள கொண்டு வரேன். அதாவது 1990ல சீனியர் ஸ்லாட்டுக்கு நான் தனியா பாட ஆரம்பிச்சேன். ஆனா 1980லயே ஜூனியர் 12 மணி, 1:30 மணி, 3:15 அதெல்லாம் பாடிட்டு இருந்தேன். குட்டி குட்டி கோவில் கச்சேரிகள் எல்லாமே பாடிட்டு இருந்தோம். பட் அம்மாவோட காலத்துக்கு பிறகு, MLV அம்மாவோட காலத்திற்கு பிறகு அந்த சீனியர் ஸ்லாட் வந்தது 1991 டிசம்பர் தான், சீசனை பொறுத்த வரைக்கும், மார்கழி மாசத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பயணத்தை நான்
பின்னோக்கி பார்த்தா பிரமிப்பா, எனக்கே பிரமிப்பா இருக்கு. அதாவது இவ்வளவு நம்மளால செய்ய முடிஞ்சுதா, எப்படி செஞ்சோம் அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷமா போன மாதிரி இருக்கு. அது 32 வருஷம் 30 வருஷமா இன்டூ 24 hours ஒரு டே வச்சு அப்படி கணக்கு எனக்கு போட தெரியல. பார்த்தா so much of work has gone into the career. நீங்க சொன்ன மாதிரி விருதுகள், அது எல்லாமே எப்படி சாத்தியம்னா அதுக்கு மந்திரம் வந்து ஒண்ணுதான், உழைப்பு. ரெண்டாவது குருவோட ஆசீர்வாதம், கடாட்சம். இந்த உயரங்களை தொடுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? அவங்க எதிர்பார்த்தாங்க. யாரு? எம்எல்ஏ எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்தாங்க. அதாவது முதல்ல எல்லாம் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டா. யாராவது கச்சேரி வேணும்னா எங்க அம்மா வந்து அடிக்கடி கேட்பா, இந்த சின்ன கச்சேரிகள்லாம் பாடுறச்சு கிரேடுக்கு போடலாமா ஆல் இந்தியா ரேடியோல, அவசரம் இல்லை நான் சொல்றேன் அப்படின்னு தட்டி விட்டுருவா எல்லாத்தையும். அதாவது எப்படின்னா ஒரு 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 சின்ன வைரத்தை வந்து நம்ம செதுக்கினே அதை வந்து கிளிட்டரை கொண்டு வந்துன்னே இருப்போம் இல்லையா, அதே மாதிரி அம்மா வந்து வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜா அதை வந்து ஐ திங்க் மூவ் பண்ண வச்சான்னு நினைக்கிறேன். ஆனா கடைசி ஒரு 88 89வது ஆண்டு வந்து வரைச்சே யாரெல்லாம் வந்து வீட்டுக்கு வருவாளோ அந்த சபா காரியதர்சிகள் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா பாடுறா இந்த குழந்தை, இந்த பொண்ணு, இது இந்த லெகசியை வந்து எடுத்துக்கக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. அந்த வார்த்தையை பாருங்க, இட்ஸ் நாட் எடுத்துக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லல, சக்தின்றது வந்து இட் மீன்ஸ் யூ ஹேவ் டு வொர்க் டுவர்ட்ஸ். அதுவே எனக்கு ஒரு மெசேஜ். அதாவது இந்த ஓயாத ஒரு லேர்னிங் ப்ராசஸ், ஓயாத உழைப்பு, அதை பத்தியே நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஃபோக்கஸ், இதெல்லாம் இருக்கணும்ன்ற ஒரு சின்ன மந்திரத்தை அது உள்ள வச்சிருக்கான்றது நான் புரிஞ்சுட்டேன். பட் அம்மா ஐ திங்க் ஒரு அளவுக்கு வந்து அதை எதிர்பார்த்து ப்ரொஃபசைஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குழந்தையாவே வந்து சேலஞ்சஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே ஒரு உயரத்தை தொடணும் அப்படின்னு நான் வந்து பார்ப்பேன். ஸ்கூல்லையும் சரி, ஒரு ப்ரைஸஸ் வந்து வருஷ கடைசியில நமக்கு கொடுப்பா இல்லையா, மேத்ஸுக்கு ஒரு ப்ரைஸு, இங்கிலீஷுக்கு ஒரு ப்ரைஸு, ரீடிங் ரைட்டிங் எல்லாத்தையும் நம்மளே வாங்கிடணும் அப்படின்னு ஒரு அதுக்கு நான் வந்து பேராசைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு வேகம், ஒரு தாகம். ஸோ அது வந்து ஐ திங்க் இயற்கையாவே உடல் உள்ள இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம். அதுவே தான் வந்து ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு இன்டு மியூசிக். ஆனா நிஜமாவே ஐ திங்க் இது எல்லாமே வந்து அந்தந்த டைமுக்கு நீங்க சொன்ன மாதிரி விருதோ இல்ல கச்சேரிகளோ சில அங்கீகாரங்கள் நடந்ததுன்னு அது வந்து ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க வந்து சாய்பாபா மடியில உட்கார்ந்து அவர் தான் உங்களுக்கு கீதா சுதான் பேரே வச்சது இல்லையா, அந்த நாட்டில் பத்தி கொஞ்சம் மற்றவங்க சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா, அதை சொல்லுங்களேன். ஆமா, எனக்கு நிஜமாவே எங்க அம்மா சொன்னதுதான் எனக்கு ஒரு மந்திரமா இருக்கு. அதுல அம்மா சொல்லுவா, எப்போ வந்து நான் உன்னை புட்டப்பிரத்தி அழைச்சிட்டு போனாலும் புது ஃப்ராக் போட்டுக்கணும் ஆசைப்படுவேன் நீ, அண்ட் கொஞ்சம் நல்ல புஷ்டியா இருப்பேன், கண்ணுக்கு மை எட்டுண்டு கிட்டத்தட்ட பாபா மாதிரியே கேர்ள்ஸ் நிறைய இருக்கும். நீங்க போட்டோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். எப்போதும் ஒரு புது ட்ரெஸ் வாங்கணும்னு நீ அடம் பிடிப்ப. அதே மாதிரி ஒரு ஸ்லோகமோ ஒரு பஜனையோ ஒரு நாமாவளியோ கத்துக்கணும், அதை பாபா முன்னாடி நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீ வந்து இன்சிஸ்ட் பண்ணுவ. ஆனால் நானும் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். அதனால உன்னோட ரெப்பர்ட்டுவார் வந்து ஒரு 2-3 வயசுலயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுது. அந்த எந்தூசியாசம் வந்து உனக்கு இன்னுமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாமா. இன்னைக்கு கூட ஒரு நல்ல கீர்த்தனை ஒண்ணு வந்து நம்ம யாராவது பாடி கேட்டோம்னா அடாது நம்ம பாடலாமே இதை அப்படின்னு தோணி அதை உட்காந்து நோட்டேட் பண்ணி பாடம் பண்ணிடுவேன். இந்த பேர் வச்ச அக்கேஷன்ல உங்க வீட்டுக்கு மாடிக்கே இவர் பாபா வந்தாரு? ஆமா, வீட்டுல மாடியில தான் குமாரா பார்க்ல பாபா இருந்த, பெங்களூர்ல. அதுக்கப்புறம் அப்பாவும் மற்ற டெவோட்டீஸும் பார்த்து வச்ச இடம் தான் ஒயிட் ஃபீல்ட். அதுக்கப்புறம் புட்டபர்த்தி அவரோட இடம், பாபாவோட இடம். பட் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ஃபீல்டு இன்வால்வ்மெண்ட் வந்து அப்பா வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா. அதனால நான் பாபா காலண்டியே உட்காந்துருப்பேன், காலை பிடிச்சி விடுவேன், மடியில ஏறி குதிப்பேன், அப்புறம் தலைமுடி எப்படி இப்படி ஒத்த விரல்ல எப்படி சுட்டுவேன். ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் பழகிருக்கேன். அதனால இன்னைக்குமே எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும், ஒரு அவசியம், ஒரு விஷயம் நடக்கணும் என் குழந்தைகளுக்கோ இல்லை என் நண்பர்களுக்கோ அப்படின்னு நான் பாபாட்ட வந்து பேசுவேன். கிட்டத்தட்ட நீங்க பண்ணணும், அதை யூ ஹாவ் டு டூ இட், நீங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு உரிமைத்தனம் வந்து அது எப்படி வந்ததுன்னு, பிகாஸ் அவர் என்ன வயசா இருந்தாலும் என்ன ஒரு அவசரத்துல இருந்திருந்தாலும் ஒரு ஆண், ஒரு பகவான் சத்யசாய் பாபா தானே சொல்றோம், அப்படியா இருந்திருந்தாலும் என்னோட வாழ்க்கையில என்னோட பயணம் ஆரம்பிச்சது அவரோட.
ஆஸ் அ பேபி, ஆஸ் அ சைல்ட். ம். அதனால அதுதான் என் மனசுல வந்து இன்னுமே உறுதியா இருக்கு. நீங்க எம்ஏ முடிச்சீங்க இல்லையா? ஆமா, நீங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சீங்க. எம்ஏ முடிச்சுட்டு இந்த வாழ்க்கை வந்து மியூசிக் தான் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க? அது நிஜமாவே அந்த குழப்பம் வந்து ரொம்ப இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் வந்து முதல்ல ஒரு டாக்டரா ஆகணும்னு தான் நினைச்சேன். ம். அதனாலதான் சயின்ஸே எடுத்தேன் காலேஜ் பொறுத்த வரைக்கும். பட் அப்புறம் என்னோட ப்ரொஃபசர்ஸ்லாம் நான் முதல் பாட்டு வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, காலேஜ்ல திக்கு தெரியாத காற்றில் தான் பாடினேன். ம். அந்த அசம்பிளியில பாடினோன்னு எல்லாரும் அப்படியே ஸ்டண்ட் ஆயிட்டாங்களாம். அடடா, நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த பொண்ணு வந்திருக்கு நம்ம காலேஜுக்கு, அதனால we have to support her அப்படின்னு இன்னைக்கு கூட எந்த ப்ரொஃபஸர் என்னை எங்க பார்த்தாலும் அப்படியே கட்டி அணிச்சு I still remember those lovely days அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணது வந்து, நீ சயின்ஸ் எடுத்துட்டு மெடிசின் நீ பண்ணலாம், ஏன்னா உன்னுடைய ஆக்யூரசி ஆஃப் டிசெக்ஷன், அப்புறம் உன்னுடைய இன்வால்வ்மெண்ட் ப்ராக்டிகல்ஸ்ல, நீ மார்க் வாங்குற விதம், படிக்கிற விதம், உள்வாங்கிக்கிற விதம் எல்லாமே சூப்பர். யூஆர் அன் அப்சல்யூட்லி கான்ஃபிடென்ட் சைல்ட். ஆனா நீ மெடிசன் படிச்சு என்ன, உனக்கு வந்து சங்கீதத்துக்கு உண்டான நேரம் பயில்றதோ இல்ல பாடுறதோ இல்ல அதை கான்சென்ட்ரேட் பண்றதோ ரெண்டாம் பட்சம் ஆயிடும், உனக்கு ஒரு ஹாபி ஆயிடும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஆண்டவன் இந்த ஒரு பிரசாதத்தை கொடுத்துருக்காரு. இட் இஸ் ஃபார் யூ டு பிகம் அ மியூசிஷியன் ஆஸ் அ பெர்ஃபார்மர். அதுக்குண்டான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, அதனால நீ வந்து வேற ஏதாவது படியே அப்படின்னாங்க. சரி, ஓகே. அப்ப கூட எனக்கு வந்து ஒரு பர்ஃபார்மர் ஆனோன்ற ஒரு உறுதி இல்லை. ஆமா, சரி ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ் எடுத்தேன். அந்த 3rd இயர்ல வந்து அதுக்கு அப்ளை பண்ண போறேன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு. அப்போ வந்து இந்த ஸ்காலர்ஷிப்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்னு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்லேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். எங்க அம்மா தான் எனக்கு வந்து ஒரு பெரிய புஷிங் ஃபோர்ஸ். எந்த காம்படிஷன் எங்க நடந்தாலும் அம்மா வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுவா என்னோட பேரை. அதுக்கு 10 பாட்டோ 20 பாட்டோ எப்படி சேர்க்கணுமோ அது எல்லாத்தையும், திருப்பாம்புரம் சண்முக சுந்தரம், சோமசுந்தரம் சார் தேவாரத்துக்கு, அப்புறம் வேற எங்க இதெல்லாமும் அதை எடுத்துட்டு வந்து இந்த பாடம் பண்ணிடும் அப்படின்வா. நானும் பாடம் பண்ணி அந்த அம்மாக்கோசரம், அம்மா சொல்றாளே அப்படின்றதுக்கோசரம் அந்த காம்படிஷன் போவேன். பரிசும் கிடைச்சிரும். உங்க அம்மா பேரு சூடாமணி. அப்படி ஒவ்வொரு காம்படிஷனா போயிட்டு இருந்தேன். அதே மாதிரிதான் இந்த ஸ்காலர்ஷிப்பும் அம்மா சொன்னா, நீ இதுக்கு அப்ளை பண்ணு அப்படின்னா. இல்லம்மா, எனக்கு வந்து அவ்வளவு தூரம் எல்லாம் மியூசிக் காலேஜே தெரியாது, நீ பாடுறதுக்கு என்ன கொடுக்குறியோ அதை நான் பாடிடுவேன், பட் கேள்வி ஏதாவது கேட்டா சங்கீதத்தை பத்தி எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னு. இல்ல நீ அப்ளை பண்ணு, சும்மா உன்னோட கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகும் அப்படின்னு. அங்க போய் உட்காண்டா அங்க TM தியாகராஜன், அப்புறம் MS கோபாலகிருஷ்ணன் சார், TN கிருஷ்ணன் சார், இவங்க எல்லாம் வந்து பேனல்ல உட்காந்துருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு, பிகாஸ் ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஒரு எக்ஸாம்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. வர்ணம் பாடு அப்படின்னாங்க. சரி, தோழிராக வர்ணம் பாடினேன். தோழிராக வர்ணம் பாடினோன்னு ஒரு கீர்த்தனை பாடி, ராகம் பாடி, ஆலாபனை பண்ணு, அப்புறம் கொஞ்சம் நிரவல் ஸ்வரம், அதை மட்டும் பாடினா போறோம் அப்படின்னா. சரி, நான் வந்து அப்பதான் பஜனை செய்ய ராதா கத்துன்றது, தர்மவதி ராகத்துல. சரி, அதை பாடினேன். அதை பாடினோடனே கொஞ்சம் பாடினோடனே நிரவல் ஸ்வரம் பாடினோடனே போறோம், என்னோட சுத்த மத்தியம ராகத்தை பாடு அப்படின்னாங்க. அது எனக்கு சுத்த மத்தியமா அப்படின்னா இதுக்கு வந்து பட் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு மைண்ட்ல. அதாவது சரி மகரி சரிகம பதனி பதனிதபமா அப்படின்னு மைண்ட்ல ப்ராசஸ் ஆறுது. ப்ராசஸ் ஆனோடனே இது எது மாதிரி இருக்கு இந்த ராகம், கௌரி மனோரி. ஒரு நிமிஷம் எடுத்துட்டேன், அதை யோசிக்கிறேன்னு அவங்களும் புரிஞ்சுட்டு விட்டாங்க. கௌரி மனோரி அப்படின்னு. வெரி குட்மா, அதுல கொஞ்சம் பாடு, ராகம் பாடு அப்படின்னு பாடினேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஸ்கெட்ச் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது அந்த ஒரு நிகழ்வே என் வாழ்க்கையில மறந்து போச்சு. நான் வந்து இந்த MA IAS IFS படிக்கிறது, ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் நிறைய படிக்கிறது அப்படின்னு அதுல மூழ்கி போயிட்டேன். திடீர்னு ஒரு நாள் நாளிதழில் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் அவார்டு அப்படின்னு என் பேரும் அதுல இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து MLV அம்மா வந்து மீட் பண்ணோம். ஏன்னா அந்த ஸ்காலர்ஷிப் படி யூ ஆர் எலிஜிபிள் டு லேர்ன் ஃப்ரம் அ வெரி பிக் லெஜண்ட். ஸோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் MLV அம்மா பாட்டு வந்து முதல்லேருந்தே பெங்களூர்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். என்னை வந்து கச்சேரிக்கெலாம் அழைச்சின்னு போவா. அதனால அம்மாவுக்கு தோணித்து, நீ வந்து MLV அம்மாட்ட போய் நம்ம வந்து ஒரு சிக்னேச்சர் வாங்கிப்போம், ஏன்னா அவன் வந்து ஆத்தரைஸ் பண்ணணும் அந்த நாமினேஷன் ஃபார்ம். ஸோ போன உடனே அம்மா வந்து MLV அம்மா வந்து, எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கெலாம் நேரம் இருக்காது, உனக்கு தெரியும், அம்மாட்ட சொல்கிறான், நேரம் கிடையாது, ஏன்னா நான் கச்சேரி பாடுறவோ பர்ஃபார்மர்,
அவளா கிரகிச்சுட்டாள்ல தாராளமா ஷி ஹாஸ் வெரி குட் டேலண்ட், நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த பேப்பர்ல பார்த்தோன்னா அம்மா குதிக்கிறா, அப்பா குதிக்கிறா, எனக்கு மட்டும் என்னது இது அடுத்த ஸ்டெப் வந்து மேஜர் ஸ்டெப் ஆச்சே. ஏன்னா இதுலேருந்து நம்ம வந்து எம்எல்ஏ அம்மா பின்னாடியே நம்ம வந்து போயிட்டு இருக்கணும். அவங்க கச்சேரியில் உட்காரணும் நீங்க. ஆமா, 3 வருஷம் ஸ்காலர்ஷிப்னா அவங்களோடய இருக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. திருப்பியும் ஐ திங்க் இட் வாஸ் டெஸ்டினி ஆர் அம்மாஸ் உந்துதல். சரின்ட்டு எம்எல்ஏமா வந்து எம்எல்ஏமா பொறுத்த வரைக்கும் அவங்க முகத்தை பார்த்த உடனே நம்ம வந்து அப்படியே ஒரு ஆகர்ஷண சக்தி அவங்களுக்கு. அத எதுவுமே எதிர்த்து பேசணும்னு தோணாது. வில் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. அதில் அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய சிரிப்பு, அவங்களுடைய அரவணைப்பு எல்லாமே வந்து என்ன பெரிய அளவுல கவர்ந்தது. அஃப்கோர்ஸ் பாட்டை பத்தி சொல்லவே வேண்டாம். அவங்க பாடுற விதமோ இல்லை அவங்க பாடி விட்ட சினிமா பாடல்களோ, மேடையில வந்து நம்ம தம்பூரா போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த கை அப்படியே நின்றுடும். என்ன அந்த பிரமிப்பு, அவங்க பாடுறச்சு அப்படியே எட்டி பார்த்து ஆனா அப்படின்னு தம்பூரா கை, அப்புறம் இப்படி திரும்பி பார்ப்போம் அந்த சத்தம் கேட்கலன்னு ஒண்ணு, அப்புறம் திரும்பி போட ஆரம்பிப்போம் தம்பூரா. அவ்வளோ ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ரசிகர்களை வந்து கவரக்கூடிய ஒரு கம்பீரம் அவங்க குரல்ல. அப்படியே ஒரு தம்பூரா நீ வந்து முதல் வருஷம் தம்பூரா போடு அப்படின்னாங்க, தம்பூரா போட ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு அப்படியே நீயே எல்லா பாட்டையும் கேட்டு கேட்டு கத்துக்கோ அப்படின்னா சரின்ட்டு டேப்ஸ் எல்லாம் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அப்படி ராத்திரிலாம் உட்காந்து நோட்டேட் பண்ணி கத்துனேன். சரி, ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து தம்பூரா தானே போட போறோம்னு ஒரு மாதிரி அலட்சியமா இருந்தேன். ஒரு 6 மாசம் கழிச்சு கூட பாட வேண்டிய பாடகி வந்து அன்னைக்கு ஏதோ குரல் சரியில்லையோனோ வரல. நீ பாடுறியா அப்படின்னு என்ன கேட்டா. அல்வா சாப்பிட்றதுக்கு ஆசை யாருக்கு இல்லைன்னு சொல்லுங்க. அதனால நான் வந்து உட்காந்து கூட பாடிட்டேன். என்னெல்லாம் பாட்டு தெரியும்னு கேட்டுட்டா. See the sensitivity. அதாவது இந்த குழந்தை வந்து கூட உட்காந்து பாட போறது, நம்ம ஏதோ பாடுவோம் அப்படின்னு இல்லை, அவளுக்கு என்ன தெரியும் அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கச்சேரியில பாடுவோம் அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் கல்யாண கச்சேரி தான் நினைக்கிறேன். பாடின பரவாயில்லையே, இனிமே நீ பாடலாம் கூட அப்படின்னா அப்படியே கொடுத்தாச்சு. அப்படியே ஒரு யூஎஸ் ட்ரிப்பு, வெளியூர் போறது எல்லாம் வந்து நடந்துட்டு So the rest is history. அப்படி சொல்லாமா? The rest is history or a story தெரியாது. நடுவுல ஒரு வார்த்தை சொன்னீங்க, திக்கு தெரியாத காட்டில் வந்து எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டாங்க அந்த பாட்டை பண்ணணும்னு. இந்த காலேஜ் டேஸ்ல சொன்னீங்க. இங்க வாவு தமிழா ரசிகர்களும் ஸ்டன் ஆக வேண்டாமா? அந்த 2 லைன் பாடுங்க. திக்கு தெரியாத காட்டில் ஒரு திக்கு தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி இளைத்தேனே, திக்கு தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி இளைத்தேனே, திக்கு தெரியாத காட்டில். இப்ப நீங்கெல்லாம் இவ்வளவு உழைத்து இந்த இடத்த பிடிச்சிங்க. ஆனா இன்னைக்கு வந்து சங்கீதம் வந்து எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் இந்த சோசியல் மீடியா மற்ற மீடியாஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு விறுவிறுவிறு நிறைய லாபிங் நிறைய நடக்குது இன்னைக்கு. ஆக்சுவலாக அவங்க கச்சேரிக்கு போனான்னா ஒரு நல்ல ராகத்தை எடுத்தால் அவங்களால ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மேலே சங்கதிகளாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இந்த போக்கு வந்து கர்நாடக மியூசிக்ல ஜாஸ்தியாக இருக்கு. நீங்க சொல்ற இந்த விஷயத்தை வந்து நம்ம 2ஆ பிரிப்போம். ஒன்று வந்து அட்வான்டேஜ், ஒன்று டிஸ்அட்வான்டேஜ். ஒரு ப்ளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் என்னன்னு சொல்வேன், அதை முதல்ல பேசுறோம். ஏன்னா அதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக தான் இருக்கு. மைனஸ் வந்து அந்த இம்பேஷன்ஸ். அதாவது இவ்வளோ வருஷம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வெயிட் பண்ணி மேடைக்கு போனோமா அப்படின்ற ஒரு குரல் வந்து அவங்க உள்ள ஒலிச்சுட்டே இருக்கு. அதை வந்து அவங்க நிராகரிக்கிறாங்க. இப்போதான் சோஷியல் மீடியா இருக்கே, நாம வந்து ஒரு பாட்டை கற்றுனோன்னே அது உடனே வந்து அதை சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து பிரபலப்படுத்திடலாம். இட் கோஸ் அண்ட் டச்சஸ் thousands of people ஒரே ஒரு ஸ்ட்ரோக்ல அப்படி பண்ணிக்கலாம். அது சப்போஸ் அந்த முதல் முயற்சி வந்து வெற்றிகரமாக முடிஞ்சதுன்னு உடனே அவங்க வந்து அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இட் ஜஸ்ட் கோஸ் ஆன் லைக் அ சைக்கிள், செயின் ஆஃப் இவெண்ட்ஸ். இந்த மைனஸ்ல இன்னொன்று வந்து நம்ம வாய்ஸ் வந்து தாக்கு பிடிக்குமா, அட்லீஸ்ட் ஒரு 10 years நாம நிக்கிறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோமா, வாய்ஸ் ட்ரைனிங் இருக்கா, மேல் ஸ்டைல எட்டுதா, கீழே வந்து பேஸ் எப்படி இருக்கு, நாமளே நம்மளுக்கு ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன், ஒரு ஆராய்ச்சி. இப்போதான் நீங்க சொல்ற மாதிரி ரெக்கார்டிங் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஐஃபோன் இருக்கு, எந்த ஃபோன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம அதில் ரெக்கார்ட் பண்ணிட்டு நாமளே கேட்டுனோன்னு அடாடா இந்த இடத்துல சரியில்லையே, அந்த இடத்துல சரியில்லையே நமக்கே தோன்றது தெரியுது.
அதை செய்யறாங்களான்றது தெரியல. இப்ப பிளஸ்க்கு வரும். பிளஸ் என்ன, கர்நாடக சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தளத்துல நிறைய இளைஞர்கள் வந்து இறங்கியிருக்காங்க, which is a very very encouraging aspect. முதல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 90s till 2000 நிறைய பேர் யோசிச்சாங்க. இந்த நீங்களே சொன்னீங்க, சங்கீதத்தை எடுத்துட்டா நம்மளால வந்து அதை வச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியுமா, அதுல வந்து வருமானம் போதுமான அளவுக்கு இருக்குமா, அப்படிலாம் வந்து நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. அதனால ஒரு வேலையை வச்சுட்டு இதை வந்து சைட்ல பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து தைரியமா நிறைய குழந்தைகள் வந்து நம்ம சங்கீதம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு தைரியமான அந்த முடிவை எடுக்க முடியுறது. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு, which is a good thing, right? அதுக்கு உண்டான எக்விப்மெண்ட்டை வந்து அவங்க வந்து வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். இல்ல அதுக்கு உண்டான ஞானத்தை பெற வேண்டாமா? ஞானம் இருக்கு, போதுமான அளவுக்கு சாதகம் போராது. சாதகமும் இல்லை, பாடாந்தரமும் இல்லை. ஆமா, 10 கீர்த்தனை பாடம் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 20 கச்சேரி ஓட்டணும்னு எப்படி முடியும்? இப்ப 30 நாள்ல நமக்கு 15 கச்சேரி நடக்கிறதுன்னா இந்த 15 கச்சேரியிலும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு புதுமையை செய்ய விரும்பணும். தட் இஸ் குட் ஃபார் அஸ். ஏன்னா இது வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ். இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ்க்கு வந்து நாம தான் வந்து அதை வளர்க்கணும். அந்த செடியை தண்ணி குத்திட்டே இருக்கணும். அந்த தண்ணி என்னது, நம்மளுடைய லேர்னிங், நம்மளுடைய அந்த ஒரு தேடுதல் ஃபார் நியூ திங்ஸ். அதை வந்து அவங்கவுங்க தான் செய்யணும். அவங்கவுங்க செய்யலைன்னாலும் அவங்க குரு வந்து சொல்லி அவங்க செய்யலாம். நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல ஒரு 30 வருஷம் 25 வருஷமாவது நீங்க நிலைச்சி நிக்கணும்னு, அதுக்கு வந்து அந்த ரூட்ஸ் தான். அந்த வேர் என்னது, நீங்க பண்ணக்கூடிய லேர்னிங். இப்போ எனக்கு வந்து 40 வருஷம் கழிச்சும் என்னால வந்து எந்த ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ண முடியறதுன்னு, அதாவது சங்கீதமே தெரியாத ஒரு ஆடியன்ஸ் இருக்கும், சங்கீதம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு சதஸ் இருக்கும். 2 ஆடியன்ஸும் என்னால வந்து பேலன்ஸ் பண்ண முடியறதுன்னு, அது நான் முதல்ல போட்ட உழைப்பு தான். கர்நாடக சங்கீதம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு டி.எம். கிருஷ்ணா அடிக்கடி சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் அந்த சங்கீதம் வந்து ஒரு சின்ன பெட்டிக்குள்ளேயே அடங்கிடுது, அதை வெளியிலே விட மாட்டேங்கிறேன், இவங்களே வந்து பாடிட்டு இருக்காங்க, ரசிகர்கள் இவங்களே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு டி.எம். கிருஷ்ணா வெளிப்படையாவே சொல்றாரு. அதை நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு விதத்துல சரிதான். இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆர்ட் ஃபார்ம். அது சும்மா இப்ப வந்து நீங்க கேட்ட உடனே பாடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை யாராலையும். அதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு நாலேஜை வந்து நம்ம தேடிக்கணும். இப்போ இதுதான் கல்யாணி ராகம், இதுதான் பூர்வ கல்யாணி, இதுதான் பந்தூராளி, எவ்வளவு க்ளோஸா இருக்கு எல்லா ராகமும். கரகர பிரியாக்கும் ஸ்ரீரஞ்சனிக்கும் ஆபோகிக்கும் ஜெயமனோரிக்கும் அந்த சேஞ்ச், அந்த டிஃப்ரென்ஸ் அது கூட தெரிய வேண்டாம் அவங்களுக்கு. ஒரு பாடகர் வந்து பாடிட்டு இருக்கிறச்சு, இந்த பாட்டு நல்லா இருக்கு, நான் ரசிக்கிறேன், அது என்ன ராகம் வேணாலும் இருக்கட்டும், ஐ டோன்ட் நீட் டு நோ அப்படின்னு உங்களால எப்போ உட்கார முடியறது? உங்களால ஒரு 10 கச்சேரி கேட்டப்புறம் தான் உட்கார முடியும். முதல் கச்சேரியில ஏதோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு கெட் யூஸ் டு இட். ஆடியன்ஸ் ஹேஸ் டு கெட் யூஸ் டு த மியூசிக். அதனால என்ன ஆகுதுன்னு, இது வந்து ஒரு பவுண்டரிக்குள்ளதான் ஆடியன்ஸ் வந்து வர முடியும். இப்போ நான் போய் ஒரு தெப்பத்துல பாடுறேன்னு நாங்க காம்போஜி ராகமோ இல்ல எதுக்குள்ள காம்போஜியோ பாடிட்டு இருக்க முடியாது. சரவண பவனும் திருமந்திரம் சதை சதா ஜபியனாவே ஓம் சரவண பவனும் அப்படின்னு பாடினாரா, அடடா முருகனை பத்தி பாடுறாங்க. சண்முகப்பிரியா ஏற்கனவே காதுல இருக்கு. அதான் அதை வந்து நம்ம இப்படி டேப் பண்றோம், அவ்வளவுதான். யாராலையும் எதுவுமே கேட்க முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. இது எப்படி வந்து நமக்கு வந்து சாப்பாடுல வந்து உங்களுக்கு வத்த குழம்பு பிடிக்கும், எனக்கு மோர் குழம்பு பிடிக்கும், அவங்களுக்கு மிளகு குழம்பு பிடிக்கும், அவங்களுக்கு சாம்பார் தான் பிடிக்கும், வேற எதுவுமே பிடிக்காது. அந்த மாதிரி மியூசிக்ன்றது நிறைய ஜானர்ஸ் இருக்கு. சில பேர் குத்துப்பாட்டு தான் பிடிக்கும், சில பேருக்கு மெலடி தான் பிடிக்கும். சினிமாலேயே சொல்றேன், வெறும் குத்துப்பாட்டு, வெறும் இப்ப ரேப் வந்துருக்கு பாருங்க, அதுக்கு வார்த்தையை போட்டு அவங்க பாடுறாங்க, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. பட் சில பேர் என்ன சொல்றா, என்னது இது வெறும் வார்த்தையை சொல்லிட்டு இருக்கான், ஒரு மியூசிக்கெல்லாம் ஏதாவது இருக்க வேண்டாமா, அனல் மேலே பனித்துளி, அடடா எவ்வளவு வருடுற மாதிரி இருக்கு ஒரு மெலடி அப்படின்னு சொல்றது. சில பேர் அதை ஃபுல்லா பாடிடுங்களே, நல்லா இருக்கு. அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழை துளி
இவைதானோ இவளினி இமையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடை நீ. இந்த மாதிரி பாட்டுகளை கேட்க நம்ம நம்ம இது பண்ணோங்கிறீங்க, இந்த மாதிரி பாட்டுகள் வரணும் இல்ல இப்ப நீ உங்களால இமீடியட்டா அதை பாட முடியும். ஆமா. இப்ப நான் வந்து கதனு வாரிகி கத்து கதனீமோ அப்படின்னு என்னதோ பாடுறாங்க, லாங்குவேஜும் புரியல நம்ம. தோடின்னு சொல்றதுக்கே ரொம்ப அவனுக்கு புரியாது. அதுவே தையலை கேளடி உந்தன் பையனை போலவே அப்படின்னு உங்களால மண்டை ஆட்ட முடியறது இல்லையா? அது அது என்னென்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு ராகத்தோட ஸ்ட்ரக்சர், அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த தாளம். அப்புறம் நம்ம மொழி. இப்ப தியாகராஜரோட கீர்த்தனை என்ன தெலுங்குல வருது, சந்துருவனோ நீ. நீங்க என்ன நினைக்கலாம், நம்மளை பத்தி பாடுற தியாகராஜர் நினைக்கலாம். பட் அவர் சந்துரு வர்ணனிக்கின்னு வேற எதையோ பாடுறார் அவர். அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு புரியாததுனால நமக்கு வந்து அதுலேருந்து யூ ஆர் ஏலியன், யூ ஃபீல் இட்ஸ் ஏலியன் டு யூ. கர்நாடக சங்கீதம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு டி.எம். கிருஷ்ணா அடிக்கடி சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் அந்த சங்கீதம் வந்து ஒரு சின்ன பெட்டிக்குள்ளேயே அடங்கி கிடக்கு, அதை வெளியிலேயே விட மாட்டேங்கிறேன், இவங்களே வந்து பாடிட்டு இருக்காங்க, ரசிகர்கள் இவங்களே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு டி.எம். கிருஷ்ணா வெளிப்படையாவே சொல்றாரு. அதை நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு விதத்துல சரிதான். இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆர்ட் ஃபார்ம். அது சும்மா இப்ப வந்து நீங்க கேட்ட உடனே பாடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை யாராலையும். அதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு நாலேஜை வந்து நம்ம தேடிக்கணும். இப்ப நான் வந்து கதனு வாரிகி கத்து கதனீமோ அப்படின்னு என்னதோ பாடுறாங்க, லாங்குவேஜும் புரியல நம்ம. தோடின்னு சொல்றதுக்கே ரொம்ப அவனுக்கு புரியாது. அதுவே தையலை கேளடி உந்தன் பையனை போலவே அப்படின்னு உங்களால மண்டை ஆட்ட முடியறது இல்லையா? அது அது என்னென்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு ராகத்தோட ஸ்ட்ரக்சர், அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த தாளம். அப்புறம் நம்ம மொழி. இப்ப தியாகராஜரோட கீர்த்தனை என்ன தெலுங்குல வருது, சந்துருவனோ நீ. நீங்க என்ன நினைக்கலாம், நம்மளை பத்தி பாடுற தியாகராஜர் நினைக்கலாம். பட் அவர் சந்துரு வர்ணனிக்கின்னு வேற எதையோ பாடுறார் அவர். அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு புரியாததுனால நமக்கு வந்து அதுலேருந்து யூ ஆர் ஏலியன், யூ ஃபீல் இட்ஸ் ஏலியன் டு யூ. கர்நாடிக் மியூசிக் சிஸ்டம் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு சொல்றீங்க ஒண்ணு. சரி, அப்ப அந்த காம்ப்ளெக்ஸா இருக்கும்போது அதுல பாடுற கீர்த்தனைகள் இருக்குல்ல, அதை தமிழ்ல பண்ண அவனுக்கு புரியும். குறைஞ்சபட்சம் அவன் கிட்ட நீங்க போக முடியும். ஏற்கனவே சிஸ்டம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, ரெண்டாவது நீங்க வந்து மொழியும் அவனுக்கு அந்நிய மொழியா இருக்கு. அப்ப எப்படி உட்காருவான்? அதுதானே அவர் சொல்றாரு. நீங்க வந்து அவனை உட்கார வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவர் செய்யறாரு அத? இல்ல இல்ல, ஏன்னா யாராலையுமே செய்ய முடியாது. இல்ல நீங்க கர்நாடக சங்கீதம்ன்றதை பொறுத்த வரைக்கும் இப்ப எப்படி நம்ம ஒரு கோவில்ல போய் ஒரு கர்ப்ப கிரகத்துல நீ உள்ள போயிட முடியுமா? போக முடியாது. சில அம்மன் கோயில்கள்ல நீங்களே போய் அபிஷேகம் பண்ணலாம். எல்லா கோயிலையும் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு கட் ஆஃப். எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்குமா? அது ஒரு மைண்ட் செட். இது எல்லாமே நீங்க வந்து இப்ப கர்நாடக சங்கீதத்தை கொண்டு வாங்க. அந்த எப்படி அந்த கர்ப்ப கிரகத்துல அந்த ஒரு பெருமாளோ ஒரு ஒரு சிவனோ சிவலிங்கமோ முருகனோ இருக்கிறோ, அந்த மாதிரி இந்த சங்கீதம் வந்து ஒரு கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு பொக்கிஷம். அதை வந்து நீங்க டைல்யூட் பண்ண முடியாது. உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து சோஷியல் இஷ்யூஸ், வெவ்வேறு இஷ்யூஸ், பாலிட்டிஷியனால ஏற்படுற பிரச்சனைகள், அந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் வரும்போது, உதாரணமா இந்தி திணிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும்போது ஏன் குரல் கொடுக்கறதே இல்லை? ஏன் அமைதியா ஏறீங்க? உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி மீதோ அல்லது வந்து பவர் சென்டர் மேல பயமா? பயம் கிடையாது, எங்களுடைய வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குன்னு ஒரு குரூப் வந்து இருக்காங்க செய்யறதுக்குன்ற ஒரு உரிமையோட இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அப்படி நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே வாயை பொத்திட்டு இருக்கிறது இல்லை. நிறைய விஷயங்களுக்கு நாங்களுமே வந்து குரல் கொடுக்குறோம். அவங்கவுங்க கெப்பாசிட்டியில கொடுக்குறோம். எனக்கு வந்து இந்த ஒரு ஒரு பிரச்சனைக்கு வந்து நான் வந்து இஷ்யூக்கு வந்து நான் ஐ ஷுட் ரேஸ் அ ஸ்லோகன் அப்படின்னு நினைச்சேன்னா நானுமே அதுக்கு வந்து கேள்வி கேட்பேன். இன்னொரு விஷயத்துக்கு இன்னொருத்தர் கேட்கறாருன்னா நான் அதை ஒதுங்கிடுவேன். சரி, யாரோ வந்து நம்ம இது ஃப்ரெட்டர்னிட்டிலேன்னு கேட்குறாங்க அப்படின்னு. அதனால இதுவுமே ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் தான்.
இந்த சோஷியல் இஷ்யூஸ் வந்து நிறைய பேசுகிறாங்கல்ல இப்போ சமூகத்தில். உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் யாராவது கொஞ்சம் பேசினா கூட உடனே வந்து சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்லேயோ அல்லது மற்ற விஷயம் இன்ஸ்டாலேயோ போட்டு தாக்குறாங்க, உடனே தாக்க ஆரம்பிச்சுறாங்க. இது வந்து இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ சமீப காலத்தில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம ஒரு பப்ளிக் ஃபிகர்னு நம்மளை நினைச்சிருந்தோன்னு யூ ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் எனிதிங். நல்லதும் சரி கெட்டதும் சரி. இப்போ நல்லது செய்யறச்சு நல்லதும் நிறைய பேர் 1000 பேர் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் நீங்க வந்து ஒரு இடம் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட முடியாது. சொல்றாங்களா, ஓகே சொல்லிட்டு போட்டோம், எனக்கு அது சரின்னு பட்டதுன்னு நான் செய்வேன். நீங்கள் சினிமாவில் வந்து ஈவெண்ட்டில் பாடினீங்க, வாரணமாயிரம் பாடினீங்க, ஒரு சில படத்தில் பாடினீங்க. ஏன் சினிமாவில் பாடுறது அப்புறம் ரொம்ப உங்கள் குரலை கேட்க முடியல? மியூசிக் டைரக்டர் வந்து நினைக்கிற அந்த நேரத்துல, ப்ரொடியூசர் நினைக்கிற அந்த டைம்ல, இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம முடிச்சு கொடுக்கணும் அந்த பாட்டை. அந்த டைம்ல வந்து நீங்க ஊர்ல இல்ல, கச்சேரி இருக்கு அன்னைக்கு, இல்ல வெளிநாட்டு பயணம் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இந்த காலகட்டத்துல யாருமே வெயிட் பண்றது இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 80ஸ்லயோ 70ஸ்லயோ சுஷீலாமா தான் அந்த குரல் தான் அந்த பாட்டுக்கு ஒலிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜானகிமா, சித்ராமா. ஸோ இவங்க காலம் வந்து அவங்க வந்து சுப்ரீமா ரெயின் பண்ணாங்க. பட் இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய மியூசிஷியன்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நல்ல வாய்ஸோட பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறச்சே சுதாவை தான் பாடணும் இந்த பாட்டை அப்படின்னு அந்த மியூசிக் டைரக்டரும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் நினைச்சாதான் வெயிட் பண்ணுவாங்க. இல்லாட்டா சுதா அன்னைக்கு ஃப்ரீ இல்லைன்னா வேற யாராவது பாடலாம். இன்றைய சினிமா பாட்டுகள்லாம் எப்படி இருக்கு? ஓசை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சமீப காலமா நிறைய வருது. அதாவது என்னன்னு கேட்கவே முடியாது, இசையே இல்லை, அதுல ஓசை தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓசை ப்ரொபோர்ஷனோட இருந்ததுன்னு நல்லாதான் இருக்கு. இப்போ ரஹ்மான் சார் வந்து ரிதம் நிறைய யூஸ் பண்ணார் முதல்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு. ஆனா எவ்வளவு ஒரு அது எந்த இடத்துல ஹையா இருக்கணும், எந்த இடத்துல சைலன்ஸ் இருக்கணும், எந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வீரமா அந்த பர்கஷன் வரணும் அப்படின்ற அந்த பேலன்ஸ் அண்ட் ப்ரொபோர்ஷனை ரொம்ப அழகா கொண்டு வந்துடுவார். அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார். அதுலேருந்து இன்னைக்கு வருவோம். இன்னைக்கு வந்து ஓசை, பர்கஷன், அப்புறம் செண்டா, ட்ரம்ஸு, நான் சொன்ன மாதிரி ரேப் வேர்ட்ஸு, இது எல்லாமே வந்து சினிமாவில் வந்து இப்போ பார்ட் ஆஃப் த மியூசிக்னு ஆயிடுச்சு. முன்ன வந்து இப்போ 5 பாட்டு இருந்ததுன்னா அதில் 4 வந்து மெலோடி சாங்ஸ், 1 வந்து ஃபோக் சாங்காக இருக்கும். இப்போ வந்து 5 பாட்டு இருந்ததுன்னா 3 ரிதம் ஓரியன்ட், 1 ஃபோக்கு, 1 ரேப். மெலடிக்கு வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி எனக்கு தோணும். அந்த பேலன்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கு, லாப் சைடு. அது மக்கள் விரும்புறது அப்படி விரும்புறாங்கன்னு நினைக்கிறாங்களா, இல்ல ஒரு பாட்டு அந்த ரிதம் ஓரியன்ட் சாங் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு, சரி நாமளும் அதை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்களா, என்ன மைண்ட்ல என்ன ஓடுறதுன்னு என்னால கணிக்க முடியல. ஆனாலும் இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா மெலடி ஓரியன்ட் சாங்ஸ்க்கு நல்ல வரவேற்பு இருக்கு. சிம்பிளிசிட்டியா ஒரு சிம்பிளா இருந்ததுன்னு. இப்போ என்ன செய்தாய் பாட்டெல்லாம் வந்து சாதாரணமா நிஜமாவே பாட முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் வேணும். பட் அந்த பாட்டுமே நிறைய லட்சம் பேரை போய் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுத்ததுன்றது கண்டிப்பா நான் வந்து பார்த்திபன் சாருக்கும் இளையராஜா சாருக்கும் நன்றி சொல்லணும். இன்றைக்கு பாடுற நிறைய சிங்கர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப அப்பீலிங்கா யார் நல்லா பாடுறாங்க? சந்துரு சார் அப்படி ஒரு பேரை சொல்லணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு என்ன கொண்டு வராதீங்க. என்ன காரணம் சொல்றேன், அந்தந்த பாட்டுக்கு வந்து அந்தந்த வாய்ஸ், அந்த ஸ்டைல், அந்த உச்சரிப்பு, அந்த ஒரு அலட்சியமா பாடுற விதம். இப்போ இந்த புஷ்பால வந்து சிட்டு பாடினார் இல்லையா, அலட்சியமா பாடியிருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹிந்தி வெர்ஷனை வந்து இன்னொருத்தர் பாடியிருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா பாடியிருக்காரு. ஸோ இப்போ நான் வந்து இந்த புஷ்பா பாட்டையே 2 தெலுங்கு ஹிந்தி அப்படின்றச்சு 2மே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் எப்படி 2 பேரையும் சொல்லாது இருப்பேன்னா, அந்த மாதிரி எல்லாருமே பாடுறவங்க வந்து இப்போ ரொம்ப நல்லா நிஜமாவே பாடிட்டு இருக்காங்க. ஐ திங்க் வி ஹாவ் த பெஸ்ட் ஆஃப் கோல்டன் டைம்ஸ் நவ். ஹிந்தி ஏரியாலேருந்து டெரிட்டரியிலேருந்தும் நமக்கு வந்து நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க. ஜோனிதா காந்தி, அப்புறம் சாஷா, எல்லாருமே பாடுறாங்க. சாதனா சருக்கு முதல்ல பாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இங்கே வந்து சுஜாதா அவங்க பொண்ணு ஸ்வேதாவோட வாய்ஸ் சூப்பர், அப்சல்யூட்லி சூப்பர். அந்த மாதிரி சூப்பர் சிங்கர்லேருந்து வந்த நிறைய பசங்க, ஸ்ரீனிவாஸ், மால்விகா, எனக்கு இப்போ டக்குன்னு பேர் ஞாபகம் வரமாட்டேங்கிறது, பட் எல்லாம் அந்த கிராப் முழுக்கவே ரொம்ப நல்லா பாடிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நீங்க அதிகமா முணுமுணுத்த பாட்டு எது? இப்ப
புஷ்பா பாட்டு தான். அது நான் வந்து என் போன்ல கொஞ்சோண்டு லேசா அன்னைக்கு டயர்டா இருக்கு, எனக்கு வந்து ஏன் இப்படி வந்து மூட் சரியில்லை அப்படின்னு நினைச்சேன்னு அதை போட்டுருவேன். உங்களுடைய சமுதாய ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, வருஷம் விழா எடுத்து, கொரோனா பீரியட் தான் நீங்கள் பண்ணல எனக்கு தெரியும், நானே பல வருஷங்கள் வந்திருக்கேன், விழா எடுத்து நிறைய செய்கிறீங்க. இந்த தொண்டை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? சமுதாய அறக்கட்டளை வந்து ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணமே என்னுள்ள இருந்த வந்து ஒரு தேடல் தான். நாம சமூகத்துக்கு சமூகம் நம்மளுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்துருக்கு, நாம வந்து திருப்பியும் சமூகத்துக்கு என்ன செய்யறோம், ஹவு கேன் வி டூ இட் அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் அப்படியே ஆரம்பிக்கப்பட்டது தான். அந்த கார்கில் வாரும் போது நிறைய லாஸ் ஆஃப் லைஃப் இருந்தது. அப்போ வந்து அந்த குழந்தைகள்லாம் படிப்புக்கு, அந்த விடோஸ் எல்லாம் அவங்களுடைய வாழ்வுக்கு, ரீஹாபிலிட்டேஷனுக்கு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த டைம்ல பிரைம் மினிஸ்டரோட இது அப்பீல் வந்தது, பர்சனல் டிஃபென்ஸ் ரிலீஃப் ஃபண்டுக்கு, ஆர்மி பர்சனல். அப்போ வந்து ஏன் இந்த காரணத்துக்கு வந்து நம்ம பணத்தை வந்து சேகரிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறச்சே ஆடிட்டர் சொன்னார், நீங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிங்க, அப்போ வந்து இங்க எல்லார்ட்டையும் பப்ளிக் மணி வந்து நீங்க வாங்க முடியும், அதை நீங்க எங்க சேனலைஸ் பண்ணணுமோ உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள்ல வந்து 100G போட்டு வாங்கினோம் அந்த சமுதாய ஃபவுண்டேஷன் இதை ரைட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சு 10 வருஷம் மேல இருக்கும், 21. அப்போ வந்து நானே கச்சேரி பாடி ஒரு 5 லட்சம் சேகரிச்சு அனுப்பிச்சோம். சின்ன அமௌண்ட் தான், ஆனாலும் ஒவ்வொருத்தரும் அப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சோன்னு தட் இஸ் ஹவு வி அரைவ் அட் அ சைசபிள் அமௌண்ட் இல்லையா. இப்போ பேண்டமிக் பீரியட்லும் ஒரு பிஎம்மோட ஃபண்டோ சிஎம்மோட ஃபண்ட்ஸ்க்கோ நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொடுத்ததுனால அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அளவுக்கு நாட்டுக்கு திருப்பி அவங்க வந்து சேவை செய்ய முடிஞ்சது. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது வந்து அதுக்கப்புறம் வந்து ஏன் நம்ம சென்னையிலேயே நிறைய காரணங்கள் வந்து இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்கு அட்ரஸ் பண்றதுக்கு. அதுவும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹெல்த் பாதிக்கப்பட்டதை வந்து நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி பீடியாட்ரிக் கேன்சர், அப்புறம் அவங்களுடைய ஹார்ட் சர்ஜரிஸ், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, அப்படி நிறைய குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தோம். அப்படி கிட்டத்தட்ட குட்டி குட்டியா செஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு 6 கோடி தொட்டிருக்கோம்னு ரொம்ப ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கு எனக்கு. அதுக்கு உண்மையாவே நான் வந்து இந்த சமுதாய அறக்கட்டளை மேல நம்பிக்கை வைத்து நிறைய பேர் வந்து டொனேஷன் வந்து டொனேட் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். உங்களோட சேர்ந்து யாரு இன்னும் ஈடுபட செய்யறாங்க? முதல்ல வந்து டிடி வாசு சார் வந்து பிரசிடென்ட் ஆஃப் அகாடமி அவர் இருந்தார், ட்ரஸ்டியா போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்ல. இப்போ வந்து போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்ல வந்து நான் இருக்கேன், அப்புறம் என்னுடைய கணவர் MC ரகுநாதன் இருக்கார், அப்புறம் மோகன் பராசரன் சார் இருக்கார், கோபால்சாமி சார் இருக்கார், சுந்தர் ராமச்சந்திரன் ஹம்சத்வனி செக்ரட்டரி இருக்கார், ஆனந்தன் என்னுடைய நெஃப்யூவே இருக்கான், MC ஸ்ரீகாந்த் அவர் வந்து ஆடிட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குரூப், லைக் மைண்டட் குரூப். அதாவது நான் பண்ணணும் இந்த விஷயத்த அப்படின்னா அவங்க வந்து தடையே சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா இது நல்ல விஷயம் நீ செய்யணும் அப்படின்னா. இந்த பேண்டமிக்கும் போது நிறைய ஆர்டிஸ்ட்க்கு, நாதஸ்வர வித்வான்கள், தவில் வித்வான்கள், தாளம் போடுறவங்க, அப்புறம் மிருதங்க வித்வான்ஸ், அவங்களுடைய சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு, அவங்களுடைய மெடிசின் சர்ஜரிக்கு, அப்புறம் அவங்களுடைய வாழ்வுக்கே வாழ்வாதாரமே வந்து பெரிய அளவுக்கு ஹிட் ஆயிருந்தது இல்லையா. யாருக்குமே கச்சேரி கிடையாது, இப்போ அன்னன்னைக்கு வரதை வச்சு வாழ்க்கையை ஓட்டுறவங்களுக்கு எப்படி ஸ்தம்பிச்சு போயிருந்தாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. உங்க சுதாரணமா மியூசிக் அகாடமி இருக்குல்ல, அந்த அகாடமி என்ன பண்றீங்க? சுதாரணமா மியூசிக் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ்ன்றத இதே மாதிரி சமுதாயம் வந்து எப்படி சமூகத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ சங்கீதம் ஆஸ்பெக்டுக்கு ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளா வந்து எனக்கு சங்கீதத்தை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே போனோம். அது இந்த ஒலிம்பிக்ஸ் ரேஸ் ஓடுற மாதிரி தான். இந்த டார்ச் வந்து எப்படி ஒரு அத்லீட் இன்னொரு அத்லீட்டு கொடுக்குறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே போறாங்க. அந்த மாதிரி இந்த பரம்பரை GNB சார் வந்து MLV மாட்ட கொடுத்தாங்க. MLV வந்து என்ன போன்ற இன்னும் மற்ற கலைஞர்களுக்கும் அதை வந்து கொடுத்தாங்க. நாங்க வந்து திருப்பியும் அதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போனோம். அதை நீங்க நிறைய பசங்க சொல்லி தரீங்களா? ஆமா, சொல்லி கொடுக்குறோம், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். உங்களால சொல்லி தர முடியுதா? 1-to-1 சொல்லி கொடுக்க முடியல, 1-on-1 கிளாஸஸ் வந்து எடுக்க முடியல. பட் இந்த அகெயின் தேங்க்ஸ் டு பேண்டமிக், தேங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, பேண்டமிக்ன்ற ஒரு சூழ்நிலை காரணமா ஜூம் கிளாஸஸ் வந்து எடுக்க முடியுது ஆன்லைன். பேசிக்ஸ்லேருந்து சொல்லி தரீங்க? பேசிக்ஸ்லேருந்து கிடையாது, அதுக்கு ஒரு வரமுறை வச்சிருக்கோம். அதாவது 10 years நீ ஏற்கனவே வந்து பாடம் பண்ணிருக்கணும். இப்ப நான் ஒரு கீர்த்தனை ஒன்னு சொல்லி கொடுத்தேன்னு இல்ல ஒரு சிம்பிளான ஒரு பாரதியார் பாட்டு கத்து கொடுத்தா கூட உன்னால ஏத்துக்க கூடிய அந்த லெவல் நீ வந்திருக்கணும்.
இப்போ நம்ம ரொம்ப பேசிக்கா சரிகமாலேருந்து ஆரம்பிச்சோம்னா அதுக்கு முடிவே கிடையாது. இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னா 10 வருஷம் அவங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல இதை ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நல்லா பாடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 10 பேர் ப்ராமிசிங்கா இருக்கு. உங்களுடைய எக்ஸ்பிரஸ் இருக்கணும். திடீர்னு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு என்ன ஒரு ஐடியா வந்துச்சு? அதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பல விஷயத்தையும் வந்து நம்ம பண்ணணும்னு தோணிட்டே இருக்கும் என் மனசுல அப்படின்னு. இது வந்து ஒரு ஒரு அவதாரம். எங்க கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? நிறைய புரிஞ்சுது. ஏன்னா ஆர்டிஸ்ட் அந்த செலிபிரிட்டி யார் வராங்களோ அவங்களுடைய மூடை பார்த்துட்டே இருக்கணும். அவங்க வந்து முகம் கோணாத நம்ம கேள்விகள் கேட்டுட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா கேள்வியும் நாம வந்து we can't run it through them இல்லையா, run it by them. அவங்க சொல்ற பதிலேருந்து நம்ம சில வேளை ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணும். ஆனா அவங்க முகத்தை பார்த்துட்டே இருப்பேன். இந்த கேள்வி வந்து கேட்டா கரெக்டா இருக்குமா, இல்ல நம்மள ஏதாவது வந்து தப்பா நினைப்பாங்களா, இல்ல வெடுக்குன்னு ஏதாவது பதில் சொல்லிடுவாங்க. ஆனா இது வரைக்கும் 40 எபிசோட் ஆயிருக்கு. கடைசியா யார் பண்ணீங்க? டிஎன் சேஷகோபால். அது வெர்ச்சுவலா தான் என்ன பண்றீங்க? எல்லாமே வெர்ச்சுவல் தான். இந்திரா நூயிலேருந்து ஏஆர் ரஹ்மான் சார் வரைக்கும், உமையாள்புரம் சிவராமன்ல இருந்து வேதவல்லிமா, நிறைய பேர் வந்து சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது ரஹ்மான்ட்ட பேசும்போது. ரொம்ப ரொம்ப ஓப்பனா பேசினார். அண்ட் எல்லா கேள்விக்கும் வந்து ஒரு ஒரு எந்தூசியசமோட பதில் சொன்னார். அவருக்கு நான் வந்து எப்படின்னு இந்த எக்ஸ்பிரஸோல ஒரு பொக்கே ஒன்று கொடுப்பேன். இப்போ நான் நேரம் உங்களை பார்க்குறச்சே ஒரு பொக்கே நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க, ஒரு சால்வை போத்துறீங்க. பட் நான் வர்ச்சுவலாக என்ன பண்ண முடியும்? சங்கீதத்தால் நம்ம வந்து ஒரு பொக்கே மாதிரி பல பாடல்களோ இல்லை பல ராகங்கள் உள்ள ஒரு பொக்கையோ போட்டு நான் வந்து கொடுப்பேன் அவங்களுக்கு. இப்போ ரஹ்மான் சாரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மாண்டு எடுத்துட்டேன். ஏன்னா அவர் மாண்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, அதனால வந்து சொன்னதை செய்திடாலேருந்து ஒரு ஸ்டான்ஸா, அப்புறம் என்ன சௌக்கியமா நிதிஸ்ரீ பாடினது, அப்புறம் ஒரு அபங்கு ஒரு 2-3 லைனு, அப்புறம் சின்னஞ்சிறு கிளியில வந்து ஒரு வேர்ஸ் வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொக்கையை கொடுத்தோன்னா வாவ் அப்படின்ட்டு அவர். உங்க வாவு தமிழ மாதிரி அவரும் வாவு சொல்லிட்டார். He liked it. உங்க ட்ரெஸ் சென்ஸ் வந்து எல்லாருமே நிறைய பேர் ரசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு. இது எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? இந்த ட்ரெஸ் சென்ஸ் எப்படி நீங்க கொண்டு வரீங்க? எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு? எனக்கு அது பிடிக்கும். அதனால அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதுல வந்து படாடோபகம் அப்படின்னு இல்லாத, ஒரு ஃபிளாம்பாயன்ஸ் காடியா இல்லாத, எவ்வளவு நீட்டா, எவ்வளவு அதுக்குள்ள நம்ம வரமுறைக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும், புதுமையா என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்றது நான் வந்து எப்போதுமே யோசிப்பேன். அது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஹாபின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உங்க ஃபேமிலி பத்தி பேசுவோம். உங்க ஃபாரின் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாருமே வந்து மைக்கேல் படிப்புல வந்து ரொம்ப கெட்டி. எல்லாரும் கௌஷிக் அண்ட் உர்மி அண்ட் மால்விகா அண்ட் மைக்கேல் ரொம்ப வந்து எல்லாருமே அகடமிஷியன்ஸ் தான். எல்லாரும் ப்ரொஃபஸர்ஸ். அவங்க வந்து படிப்புன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ சாதாரண ஒரு மிக்சரோ இல்லை ஒரு அல்வாவோ சாப்பிட்ற மாதிரி, அதுல வந்து என்ன ஃபோக்கஸ், பயங்கர ஃபோக்கஸ்ல இருக்காங்க. அண்ட் சாதிக்கணும்ன்ற ஒரு. எந்த ஸ்டேட்ல இருக்காங்க இப்போ? அவங்க வந்து பிட்ஸ்பர்க்ல இருக்காங்க, மிஷிகன்ல இருக்காங்க. பட் இப்போ மாற போறாங்க. இந்த நெக்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து வேற ஊருக்கு போயிடுவாங்க. அவர் வந்து கிறிஸ்டியன், நம்ம ஹிந்தும் போது அந்த கல்ச்சுரல் ப்ராப்ளம் இருக்கா வீட்டுல? துளி கூட இல்ல. He's more Indian. அவர் வந்து நீங்க வத்தக்குழம்பு சாதம் சாப்பிட்றதோ உருளைக்கிழங்கு ரோஸ்ட் சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா நீங்களே நாம ஒண்ணுமே இல்லை போல் இருக்கு. அவர் நம்மள மாதிரி பன்மடங்கு தமிழனா இருக்கிறவர். ஆனா அந்த பீரியட்ல ஒரு சின்ன உங்களுக்கு நெருக்கடி அனுபவிச்சீங்கல்ல நீங்க? நெருக்கடி வந்து வெளியில தான் இருந்தது தவிர எங்களை டச்சே பண்ணல. நாங்க அதை உணரவும் இல்லை. மற்றவங்க கேள்வி கேட்கறச்சு அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன? நாம வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற வேலி மாதிரி போட்டுட்டோம். எங்களுக்குன்னு ஒரு ஃபென்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம். எதுவுமே எங்களை டச் பண்ணல. கல்யாணம் பிரமாதமா நடந்தது. அண்ட் சுவாமி கடாட்சத்துல அவரும் வந்து ரொம்ப நல்ல மனுஷரா இருக்கு. இங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தான் நடந்தது. தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் நாம் இதுக்கு முன்னாடி சொன்ன பதில் தான். நம்ம ஒரு பப்ளிக் ஃபிகரா வந்து நம்ம இருக்க போறோன்ற தீர்மானத்தை நம்ம எடுத்த உடனேயே நம்ம மனசுக்குள்ள வந்து அந்த தைரியத்தை நம்ம வர வச்சுக்கணும். அந்த உறுதியும் தைரியத்தையும். நத்திங் ஷுட் டச் யூ. நல்ல விஷயம் ஏதாவது எடுத்துக்க முடியும் அந்த ஒரு கிரிட்டிசிசம்ல இருந்துன்னு நம்ம எடுத்துக்கலாம். அனாவசியமான கிரிட்டிசிசத்தை நான் எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க? என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகளோட சந்தோஷம் எது முக்கியம்? இல்ல உங்க சந்தோஷம் முக்கியமா? எதை நான் யோசிப்பேன்? உங்க சந்தோஷம் முக்கியம். அதுக்கப்புறம் இந்தியா வந்தாரு அவரு.
இல்லையா, அதுக்கப்புறம் உடனே பேண்டமிக் ஆயிடுச்சு. நாங்க போய் 2-3 தடவை பார்த்துட்டோம். ஸோ அவர் முழுக்க முழுக்க இந்தியன் ஆயிட்டார் அவர். ஐ திங்க் போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பந்தம் பாக்கி விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாத்தையும் யாரோ ஒரு தோழிகிட்ட சொல்வீங்களே, அந்த தோழி பேர் என்ன சொல்லலாமா? யாரோ ஒருத்தர் சொல்வீங்களே எப்பயுமே? சொல்ல மாட்டேன். யார்கிட்டயுமே சொல்ல மாட்டீங்க? எல்லாமே எல்லாமேன்னு சொல்ல மாட்டேன். மோஸ்ட்லி நானே அதை வந்து என்னுள்ளே கண்ணாடியை பார்த்து பேசிடுவேன் நான். இல்ல இருக்கவே இருக்க சாய்பாபா பாபா இருக்காரு, அவர்கிட்ட பேசிடுவேன். உங்க கணவர் சமீபத்துல உங்களுக்கு சொன்ன அட்வைஸ் எது, அல்லது எப்பவும் சொல்லும் அட்வைஸ் எது? அவர் அட்வைஸ்னு பெருசா சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் வந்து எனக்கு உண்டான அந்த ஸ்பேஸை நிறைய கொடுத்துருக்காரு. நீ உனக்கு எது சரின்னு தோன்றதோ செய்யுன்னு தான் சொல்லுவார். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி காசிப்லாம் வருது, சமூக வலைத்தளத்துல இதெல்லாம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கல்ல, அப்போ உறுதியா நின்னவர் அவர் தான். யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டோம், நமக்கு இது ரைட்டுன்னு தோன்றது கண்டிப்பா செய்யறோம் அப்படின்னு அந்த தைரியத்தையும் அந்த மனோ திருடத்தையும் அவர் வந்து வலுப்படுத்துவார். கடைசியா ஒரே ஒரு வாவு தமிழாக்காக ஒரே ஒரு பாட்டு, 2 லைன் பாடிட்டு முடிச்சிடணும். நீலமயில் தன்னையே நெஞ்சமோ மறக்கவில்லை, நீலமயில் தன்னையே நெஞ்சமோ மறக்கவில்லை, நேசமுடன் கலந்த பாசமோ மறையவில்லை, நீலமயில் தன்னை நெஞ்சமோ மறக்கவில்லை, நேசமுடன் கலந்த பாசமோ மறையவில்லை, கோல கோமர மனக்கோயில் நிறைந்து விட்டான், கோல கோமர மனக்கோயில் நிறைந்து விட்டான், குறுநகை தன்னை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான், கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவவால, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. ஸோ இவ்வளவு நேரமும் என்னுடைய கேள்விகளுக்கு அழகாகவும் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் பதிலளித்தீர்கள். எங்க வாவு தமிழாவுக்கு நீங்க அழகா பேட்டி கொடுத்தீங்க. மிகுந்த நன்றி. எனக்கும் இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீங்க வந்து கொடுத்ததுக்கு, சேலஞ்சிங்கான கேள்விகள் வந்து பல கேட்டீங்க நீங்க. அண்ட் என் மனசுக்கு வந்து எதுவும் சரின்னு பட்டதோ நான் வந்து அதை எவ்வளவு உண்மையா சொல்ல முடியுமோ பதில் அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் நன்றி, வாவு தமிழாக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டு கேட்டிருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வாழ்வு வந்து மேலும் மேலும் நம்பிக்கையோட சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.